இந்த பையனை கொஞ்சம் பேர் சேர்ந்து அடிச்சு போட்டிருப்பாங்க. அவங்கள எப்படியாவது திருப்பி அடிக்கணும்னு சொல்லிட்டு பாக்ஸிங் கோச்சிங்க்கு வரான். இவன் ஆரம்பத்திலே பாக்ஸிங்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பான். அதை இந்த ஆளு நல்லா நோட் பண்ணிடுவாரு. ஆனா அங்க இருக்க கோச் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே இந்த ஆளு அந்த பையனை தனியா கூட்டிட்டு போவாரு. இவனுக்குன்னு தனியா ட்ரைனிங் கொடுக்குறாரு. எப்படி எல்லாம் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி தராரு. ஸ்ட்ரென்த்துக்காக வெயிட் ட்ரைனிங்லாம் பண்றான். கொஞ்ச நாள் போக போக இவனும் பயங்கரமா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது, நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுறான். அடுத்ததா இவனும் அந்த ஆளும் ஃபைட் பண்றாங்க. ஒரு நாள் கூட கேப் டெய்லி வந்து ஃபைட்டிங் பிராக்டிஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் இந்த ஆள் அவனும் ஃபைட் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல அந்த ஆள் போட்டு பயங்கரமா அடிப்பாரு. அதுக்கப்புறம் கடைசியா இவன் ஒரு கிக்கு விடுவான். அதோட ரெண்டு பேரும் ரொம்ப டயர்ட் ஆகி உட்கார்ந்துருவாங்க. இப்போ இவன் ஃபைட்டுக்கு ஃபுல்லா ரெடி ஆகிடுறான். யாரெல்லாம் இவன் அடிச்சாங்களோ அவங்க கிட்டே இவன் போறான். இந்த முறை அவங்க ஒரு அடி கூட வைக்க முடியல, எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வந்துடுறான். இவன் அடிச்சவனுங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பானுங்க. அதுல ஒருத்தனை சூப்பர் மார்க்கெட்ல பாக்குறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருப்பான். இருந்தாலும் போட்டு இவனை பயங்கரமா அடிக்கிறான். அந்த பொண்ணு தடுக்க வரும். அவளை தள்ளி விட்டுட்டு இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இவங்களோட கேங் லீடர் ஒருத்தர் இருப்பான். அவனை தான் மெயினா அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப கிளம்புறான். இவன் வரதை பார்த்த உடனே ஏதோ ஒரு டூல்ஸ் எடுக்க போறான். அதுக்குள்ள வந்து பயங்கரமா அடியை கொடுத்துடுறான். அவனால எந்திரிக்கவே முடியல. இவன் வீக்கா இருக்கும் போது இவன்கிட்ட இருந்து புடுங்கின காசை திரும்பி கொடுத்துடுறான். அவனும் அதை வாங்கிட்டு அந்த